மதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் மதிமுக குழு கூட்டம் என்பது அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் தலைமையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினத்துல தன்னுடைய முதன்மைச் செயலாளர் மதிமுகவுடைய முதன்மைச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக துரை வைகோ தெரிவித்திருந்தார். மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் மல்லர் செட்டியா மற்றும் முதன்மைச் செயலாளர் துரை வைகோ இடையே மோதல் போக்கு காரணமாக நேற்றைய தினம் மதிமுகவின் முதன்மை செயலாளர் அந்த பதவியிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் தாயகத்தில் நடைபெற்ற இந்த நிர்வாக குழு கூட்டம் என்பது மதிமுகவுடைய வைகோ தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் இறுதியிலாக நேற்றைய தினம் தான் ராஜினாமா செய்ததை திரும்ப பெறுவதாக துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். மேலும் வைகோ மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் முதன்மை செயலாளர் துரை வைகோ மற்றும் துணை பொதுச் செயலாளர் மலர் செட்டியா ஆகிய இருவரையும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக இருவரும் ஒன்றை இணைந்து சமாதானமாக பணியாற்ற வேண்டும் எனவும் இருவரையும் கட்சியை விட்டு நீக்குவதை ஏற்க முடியாது என்கின்ற ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் அந்த மோதல் போக்கு மேலும் அதிகரிக்கக்கூடும். இந்த இருவருக்குமான பிரச்சனை காரணமாக மதிமுகவுடைய உட்கட்சி அந்த மிகவும் கேள்விக்குறியாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்றைய தினம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சமாதானம் என்பது பேசப்பட்டு தனது நேற்றைய தினம் அந்த ராஜினாமாவை திரும்ப பெறுவதாக துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். அதே போல நேற்றைய தினமே அவர் இந்த ராஜினாமா கொடுக்கப்பட்ட போதே இது தலைமை ஏற்காமல் இருவரையும் சமாதானம் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ சமாதானப்படுத்தியிருக்கிறார். இந்நிலையில் தன்னுடைய ராஜினாமாவை வாபஸ் பெறுவதாக துரை வைகோ தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் துணை பொறியாளர் மல்லர் செட்டியா மற்றும் முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோர் பல்வேறு இணைப்புகளை மறந்து இருவரும் கட்சிக்காக ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்.